Hi friends, welcome to Mallis kitchen. Mallis kitchen இன்னைக்கு நம்ம Hyderabadi green chicken தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான ingredients வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்க புதினாவையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிட போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 கிராம் சிக்கன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கிறேன். நம்ம ஃப்ளேவருக்கு வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா கிரீனான கலர்ல இருக்கு பாருங்க. இதே வந்து சேர்த்துடலாம். நம்ம இதில் வந்து இன்னைக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ண போறது இல்லை. நேச்சுரலான கலர் வச்சு நம்ம செய்ய போறோம். இதை வந்து இந்த மாதிரி கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல வந்து வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து எடுத்துக்க போறோம். கோல்டன் ப்ரௌன் கலர்ல பொரிக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் வந்து வதக்கி எடுத்துக்க போறேன். பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துடலாம். இதை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு டேஸ்டான பேஸ்ட் தான் செய்ய போறோம். இப்போ வந்து வெங்காயத்தை எடுத்தாச்சு. பாருங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதாம், முந்திரி, கசகசா வச்சிருக்கோம். இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. இப்போ வந்து நம்மளோட சிக்கன்ல இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இதுல வந்து பாதாம், முந்திரி, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்காம செய்யறோம். இதுல வந்து நல்லா புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் சேர்க்கல இல்லையா, அதனால புளிப்பான தயிரா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வைக்க போறோம். பார்த்துக்கோங்க நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஊறட்டும். அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டை, இலை, சோம்பு, கடற்பாசி வச்சிருக்கோம், ஏலக்காய். இதை வந்து போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஆயில் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. நான் சேம் ஆயில்ல தான் நான் பண்றேன். இப்போ இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனையும் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. பாருங்க நம்ம வந்து ஆட் பண்றோம். நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் இல்லாம அந்த புதினா, கொத்தமல்லியோட கலர்லயே இந்த சிக்கன் ரெசிபியை வந்து நம்ம செய்ய போறோம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு சூப்பரான ஹைதராபாதி கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரீன் சிக்கன் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.